வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிருந்தாஸ் vlog. முகாயில் என்னோட ஆஃப் டே அன்னைக்கு வெளியே நான் ஃப்ரெண்ட்ஸோட எங்கே போனேன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெளியே பசங்க கூட போயிட்டு நல்லா ரெட் சில்லிஸ்ன்னு, அதுவும் ஒரு மலையாளி ஷாப் தான், ஃபுட் சாப்பிட்டுட்டு இங்கே மீன் வாங்குறதுக்காக போனோம். இதுவுமே மலையாளி ஷாப் தான். இங்கே நிறைய மலையாளிஸ் தான் ஷாப்ஸ் வச்சுருக்காங்க. சாக்லேட் கடை, மீன் கடை, சாப்பிட்ற கடைன்னு எல்லாமே இவங்க தான் வச்சுருக்காங்க. ஸோ இந்த கடையில் ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் பாண்டா ஒத்தையம்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஃப்ரோசன் தான் கிடைக்கும். பட் இங்கே வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இந்த ஷாப்போட இன்னொரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, இங்கே சமைக்க தெரியாத நிறைய பேச்சுலர்ஸ்லாம் இருக்காங்கள்ல, அவங்களுக்குலாம் வந்து இவங்களே வந்து மசாலா போட்டு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு காரம் அதிகம் வேணும் இல்லை கம்மியாக வேணும், எப்படி நீங்கள் சொல்கிறீங்களோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி மசாலா போட்டு கொடுத்துருவாங்க. இல்லை எனக்கு மசாலா மட்டும் போதாது, எனக்கு வீட்டு குழம்பு மாதிரி வேணும், வீட்டு ஃப்ளேவரில் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இவங்க சமைச்சும் இங்கேயே கொடுத்துருவாங்க. சமைச்சும் உங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் இந்த கடையோட பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ சமைக்க தெரியாதவங்க, மீன் வாங்கி நான் சமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கடைக்கு வந்து நீங்கள் சமைச்சிக்கலாம். இந்த ஷாப்போட பேர் எனக்கு தெரியல, அதனால தான் நான் வெளியே வீடியோ எடுத்திருக்கேன். அரபி தெரிஞ்சவங்க அந்த பேர் பார்த்து படிச்சுக்கோங்க. அதுதான் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு மீன்லாம் வாங்கிட்டு வெளியே வந்தாச்சு. இந்த டவரில் வந்து நான் வெறும் புறா உட்காந்துருக்குன்னு நினச்சேன். அப்புறமா தான் பார்த்தா அது தெரியுது, அது மொத்தமே கொக்கு தான் உட்காந்துருக்கு. ஃபுல்லாகவே அந்த டவர் ஃபுல்லாக கொக்கு தான் உட்காந்துருக்கு. டெய்லி இந்த டைம்லாம் கொக்குங்க அந்த இடத்துல வந்து உட்காந்துரும். இதுதாங்க இந்த ஸ்ட்ரீட்டு. இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே வெறும் சீ ஃபுட்டு, ட்ரெஸ்ஸு, பர்ஃப்யூமு இந்த ஷாப்ஸ் தான் இருக்குது. இதில் பாதி கடை, முக்கால்வாசி கடை, பாதி கடையில் முக்கால்வாசி கடையை இந்த மலையாளிஸ் தான் வச்சுருக்காங்க. இது எல்லாமே ட்ரெஸ்ஸு, பர்ஃப்யூம்ஸு எல்லாமே ஓரளவுக்கு ரேட்டில் கிடைக்கும். உங்களுக்கு மற்ற ஸ்ட்ரீட்லாம் போனீங்கன்னா விலை ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த ஸ்ட்ரீட்லாம் கொஞ்சம் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். அப்புறம் இங்கே வந்து நீங்கள் மாவு வந்து இந்த கோதுமை இதெல்லாம் வாங்கி அரைச்சிக்கலாம். அதுவுமே கூட இந்த ஷாப்பில் தான் இருக்குது, இந்த ஸ்ட்ரீட்டில் தான் இருக்குது. இதுதான் அது. என்னடா அது செக் எடுக்கிற மிஷின் மாதிரியே இருக்கேங்கிற மாதிரி நான் ஆச்சரியமாக தான் பார்த்தேன். இதில் தான் அரைக்கிறாங்க. பட் எப்படி அரைக்கிறாங்களாம் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். நான் இதை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அவனே என்ன பார்த்துருப்பேன், இவங்க என்ன இது இப்படி புதுசாக உரைச்சி பார்த்துட்ருக்காங்கன்னு. அந்த மாதிரி தான் நிஜமாகவே நான் அதை பார்த்துட்டு இருந்தேன். வீடியோலாம் எடுத்ததுனால அவங்க எதுவும் சொல்லலை. இந்த ஷாப்ஸ் வந்து ஊருக்கெல்லாம் போகிறாங்களா, இந்த வெக்கேஷன்லாம் முடிஞ்சு ஃபஸ்ட் டைம் ஊருக்கு போகிறவங்க எல்லாம் சாக்லேட்ஸ் இந்த ஷாப்ஸில் தான் வாங்குவாங்க. இதுவுமே மலையாளி ஷாப் தான். நீங்கள் ஒரு 10 ரியாலுக்கு நட்ஸ் வாங்கினீங்க அப்படின்னாவே அவர் வந்து நல்லா கை நிறைய போட்டுட்டு போன எல்லா ஃப்ரெண்ட்ஸோட பாக்கெட்டும் நிறைஞ்சு போகிற அளவுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாரு. கையில் அள்ளி அள்ளி கொடுத்தாரு, சாப்பிட்டு பாருங்கன்னு. அவ்வளோ சாப்பிட்டு பார்க்கறதுக்கே இங்கே வந்து ஏதோ ஒன்று வாங்க போனால் போதும், நீங்கள் சாப்பிட்டு பார்க்குறதையே ஒரு பேக்கில் போட்டிங்கன்னா ஊருக்கு அனுப்பிடலான்ற அளவுக்கு அவர் கொடுக்குறாரு. ஸோ எல்லாமே குவாலிட்டி குவான்டிட்டி ரெண்டுமே பெஸ்ட்டாக சூப்பராக கொடுக்குறாங்க. ஊருக்கு போகும்போது இங்கே வாங்கிட்டு போகலாம் இந்த ஷாப்பில். பாருங்கள், நட்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரைட் நட்ஸு, சால்டட் பிஸ்தா, ஃப்ரைட் பிஸ்தா எல்லாமே இங்கே கிடைக்கிது. எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ஸ்ட்ரீட் தான், இது ஃபுல்லாகவே இந்த ஸ்ட்ரீட்டு தான். ஸோ அப்படி டாக்ஸி புக் பண்ணி போகாமல் கொஞ்ச நேரம் அப்படியே இந்த தெருவெல்லாம் பார்த்தா தான் நெக்ஸ்ட் டைம் நம்ம வரும்போது வழி அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காகவாது நல்லா இருக்கும்ன்றதுனால கொஞ்ச நேரம் அந்த ஸ்ட்ரீட்லேயே நடந்து வந்தோம். அதுவும் இல்லாமல் நல்லா சில்லுன்னு இருந்துச்சு இந்த டைமுக்கு. பகலில் வெளியே வர முடியாது, வெயில் கண் அப்படி எரியும். ஈவினிங் டைம்ன்றதுனால கொஞ்சம் நல்லா சில்லுன்னு இருந்துச்சு. ஸோ அதனால் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக அரட்டடிச்சு. இன்னொரு விஷயம், தனியாக போகாதீங்க. தனியாக போகிறது சேஃப் இல்லை அப்படின்றதுக்காக சொல்லலை. நீங்கள் தனியாக போனீங்கன்னா ஆக்சுவலாக நமக்கே ஒரு மாதிரி ஆடாக இருக்கும். அந்த மாதிரி முறைச்சி பார்ப்பாங்க, கத்துவாங்க. நம்ம இப்படி க்ராஸ் பண்ணும்போது கூட ஏய் ஊயின்னு கத்துவாங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட யாராவது ஒருத்தர் கூட போங்க, தனியாக போகாதீங்க. ஸோ இதெல்லாம் தான் நான் ரூமுக்கு வாங்கிட்டு வந்தேன். இது வந்து இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து நான் சொரா சாப்பிடவே இல்லை, சொரா கிடைக்கவும் இல்லை. இது வந்து ரொம்ப பெரிய சொரா. அதுவே வந்து எனக்கு ஒரு கால்வாசி கொடுத்தாங்க. அதுவே எனக்கு 1.25 கிலோ வந்துச்சு. 1.25 கிலோவே 35 ரியால் கிட்ட இருந்தது. பட் தோலெல்லாம் அவங்களே எடுத்துகிட்டு சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ரொம்ப வேலையே கிடையாது. இந்த சொரா கட் பண்ணும்போது இந்த முட்டை இருந்துச்சு, அந்த முட்டை அவங்க சும்மாவே கொடுத்துட்டாங்க. இது பாருங்கள் எவ்வளோ பெரிய முட்டை. ஊரில் நிஜமாவே சொரா முட்டை சாப்பிட்டதே இல்லை. மற்ற மீன் முட்டைலாம் சாப்பிட்ருக்கேன், பட் இந்த சொரா முட்டை நான் சாப்பிட்டதே இல்லை. ஸோ அதையும் இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு என்ன சமைச்சேன்ற வீடியோ நான் அப்புறமா போடுறேன். அதுக்கப்புறம் இது அயில மீன், இதுவுமே கூட அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. உள்ளெல்லாம் எடுத்துட்டாங்க. இந்த தலை, இந்த சைடு, அதுக்கப்புறம் நம்ம மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா க்ளீன் பண்ணிக்கணும், அவ்வளோதான். பட் உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டாங்க. இது வந்து எறா நான் இன்றைக்கி செய்யலை, அதனால் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து காட்டுறேன். இன்னொரு நாள் செஞ்சுக்கலாம், ஒரே நாள் எல்லாம் செய்ய வேண்டான்னு. ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி மக்களே.